வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தமிழகத்தில் 3 அமைச்சர்கள் ஊழல் புகாரில் சிக்கியுள்ளார்கள். அமைச்சர் விஜயபாஸ்கர் வருமான வரித்துறையின் விசாரணையில் இருக்கிறார். அமைச்சர் காமராஜர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு. அமைச்சர் சரோஜா மீது அரசு அதிகாரி ஒருவர் லஞ்ச புகார் கொடுத்துள்ளார். இந்த 3 அமைச்சர்கள் மீது வந்திருக்கக்கூடிய இந்த புகார்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு ஆதாரமுள்ளவையான புகார்களா? இந்த 3 அமைச்சர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும், பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை பொது வாழ்வில் நேர்மை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எழுப்பப்படக்கூடிய கோரிக்கையா, அல்லது குறைவான பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆட்சியை மேலும் பலவீனம் படுத்தக்கூடிய நோக்கில் எழுப்பப்படக்கூடிய கோரிக்கையா? எதிர்க்கட்சிகளுடைய இந்த கோரிக்கைகள் நியாயமானவையா அல்லது அர்த்தமற்றதா? இது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக இன்று அதிமுக தரப்பிலிருந்து ஆவடி குமார் அவர்கள், திமுக தரப்பிலிருந்து கோவையிலிருந்து இள புகழேந்தி அவர்கள், பத்திரிகையாளர் கணபதி, அரசியல் விமர்சகர் மெய் ஐயநாதன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு கணபதி அவர்கள், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இப்போ அமைச்சர்கள் மீது என்னென்ன புகார்கள் வந்திருக்கு, என்னென்ன நடவடிக்கைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். நல்ல அமைச்சர்கள் மீது வந்திருக்கக்கூடிய இந்த புகார்களின் அடிப்படையிலேயே ஒரு அமைச்சர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அடிப்படையாக கொண்டு அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்ற கோரிக்கை பல்வேறு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டு வருகிறது. திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் கேட்டிருக்கிறார், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVK இளங்கோவன் என பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்து வராங்க. அவர்களுடைய இந்த கோரிக்கை நியாயமானதான்னு பார்க்குறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொது வாழ்வில் அமைச்சர்கள் போன்ற பெரிய பதவிகள் இருப்பவங்க வந்து ஒரு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும். அதனால் ஏதாவது ஒரு கடுமையான குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் போது அவர்களாகவே முன் வந்து ராஜினாமா செய்வது தான் ஒரு முறை. ஆனால் நம்ம நாட்டில் இப்போ அதெல்லாம் யாரும் அப்படி பின்பற்றுறதே கிடையாது. இப்போ ஒரு சில சமயங்கள் நடக்குது. இப்போ நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சசீந்திரன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு புதுசாக ஒரு சேனலில் போட்டாங்க, ஒரு பெண்ணிடம் தவறாக பேசினார்னு. உடனே அவரே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அவரே ரிசைன் பண்ணிட்டார். அது எல்லாரும் அப்படியே எல்லோரும் ரிசைன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது இருக்குது. இப்போ இவங்க 3 அமைச்சர்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, விஜயபாஸ்கரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை சோதனைக்கு உட்பட்டு இப்போ அவர் மனைவியிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதே வருமான வரித்துறையினர் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் ரைடு பண்ணப்போ, சோதனை பண்ணப்போ அவர் உடனடியாக ரிலீவ் பண்ணாங்க. அப்போ அதுக்கு காரணம் வந்து இப்போ இவரை விஜயபாஸ்கர் இன்னும் மினிஸ்ட்ரியிலேருந்து ட்ராப் பண்ணல. அதுக்கு காரணம் வந்து அமைச்சர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, புகார் வந்ததுனாலே வந்து அவங்க. அப்போ தலைமைச் செயலாளர் நீங்கள் உடனடியாக ரிலீவ் பண்ணீங்க, அவரையே தலைமைச் செயலாளர் வச்சுருக்கலாம். அவருக்கு இத்தனைக்கும் அவர் பேட்டி வேறு கொடுத்தாரு, ஸ்டில் ஐ எம் சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு பேசினாங்க. அவரை நீங்கள் ரிலீவ் பண்ணி கொஞ்ச நாள் VRல வச்சு அதுக்கப்புறம் தானே ஒரு நான் சென்சிட்டிவ் போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு விசாரணைக்கு ஒரு குந்தகம் இல்லாமல் இருக்கணும்னா, அரசியல் பொறுப்புகளில் இருக்கவங்க அமைச்சர்கள் மீது புகார்கள் வரும்போது அதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றது பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அமைச்சர்கள் மீது புகார் வரும்போது புகார் வந்த காரணத்தினாலே அவங்க வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வந்து சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இப்போ ஒரு எதிர்க்கட்சி சார்பாக வந்து புகார் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விஜயபாஸ்கர் மேலே வந்து ஒரு வருமான வரித்துறைக்கு ஒரு எதிர்க்கட்சி சார்பாக புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் வீட்டில் ரைடு செய்ததாலோ ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் சொல்வதெல்லாம் கொள்ளலாம். எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே அவரை டார்கெட் செய்து எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வருமான வரித்துறையினர் எதுக்காக சோதனையிட்டாங்கன்னா, RK நகர் தேர்தலில் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடான்னு ஒரு புகார் வந்து அதை போய் சோதனையிட்டு நிறைய ஆவணங்களை கைப்பற்றி தொடர்ச்சியாக சம்பவங்கள் நடந்தன. அதனால் வந்து அவரை ராஜினாமா செய்கிறது தான் முறை. அவர் ராஜினாமா செய்யாட்டி கூட அவர் விலகி இருக்கணும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் கேரளாவில் சொன்ன அமைச்சர் சசீந்திரன் வந்து அவர் உடனே இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நான் ரிசைன் பண்ணுறேன்னு ஏன் சொல்கிறாரு? அதுக்காக அவர் குற்றச்சாட்டு ஒப்புக்கொண்டாருன்னு அர்த்தமா? அவர் அப்படி சொல்லவே இல்லை. என் மீதான குற்றச்சாட்டு போய், ஆனால் அந்த விசாரணைக்கு நியாயமாக நடக்கணுங்கிறதுக்காக நான் விலகி இருக்கிறேன். விசாரணை நேர்மையாக நடப்பதற்கே பொறுப்பிலிருந்து இவர்கள் விலகி இருக்க வேண்டும் சொல்றீங்க. அது ஒரு இது. இன்னொரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரே வந்து இந்த மாதிரி ஒரு புகார் வரும்போது வந்து அந்த அமைச்சரை ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதில் ஒன்றும் விசாரணையில் ஒன்றும் இல்லைங்கிற வரும்போது பண்ணலாம். அது இந்த அமைச்சரை இந்த கவர்மெண்ட் வந்து வீக் கவர்மெண்ட்டாக இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு முதலமைச்சரால் விஜயபாஸ்கரை வந்து அவ்வளோ சீக்கிரம் அமைச்சரவையிலேருந்து வெளியேற்றி விட முடியும்னு நான் நினைக்கல. காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன அவர் வந்து திரும்ப சசிகலா குடும்பத்தின் ஆதரவில் இருக்கிறார். அன்றைக்கே நீ அந்த வருமான வரித்துறை ரைடு நடந்தப்போவே அமைச்சர்கள் காமராஜ், ஒரு நம்ம கடம்பூர் ராஜு, அதுக்கப்புறம் இன்னொரு உடுமலை ராதாகிருஷ்ணன் 3 பேரும் போய் வருமான வரித்துறை அதிகாரிகளிடமே சண்டை போட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அவங்க மேலே.
ஸோ அவர் அந்த அமைச்சருக்கு பின்னணியில் 3 பேர் இவங்க இருக்காங்கன்னா, அப்போ இதை போல சசிகலா குடும்பத்தினருக்கு சேர்ந்தவர்கள் இவரோட ஆதரவில் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களால் உடனடியாக இவரை வெளியேற்றவும் செய்யவும் முடியாதுங்கிறது ஒன்று. அதே மாதிரி அந்த மாவட்ட அலுவலர் ஒரு குழந்தைகள் நல அலுவலர் வந்து அப்போ பேசியிருக்காங்க, சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு தான். அதுக்கு கூட வேணால் ஒரு சின்ன காரணம் சொல்லலாம். என்னென்னா அந்த அம்மாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் ஏதோ பர்சனலாக ஏதாவது மோட்டிவ் இருக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட்டே வீக்காக இருக்கல, எப்படிங்க அமைச்சர் போய் மிரட்டியிருக்கலான்னு ஒரு சின்ன சந்தேகங்கள் ஏற்படலாம். இன்னொன்று, அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நரசிம்மராவுக்கு ஹர்ஷத் மேத்தா நான் 1 கோடி ரூபா கொடுத்தேன்னு பெரிய பெட்டியை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே ப்ரெஸ் மீட்லாம் நடத்துனேன். ஸோ அது கூட நம்ம இது பண்ணலாம். ஆனால் இவர் மேலே இருக்கிறது வருமான வரித்துறை விசாரணை நடக்கிற வரைக்கும் இவர் வெளியில் இருந்திருக்கலாம் விஜயபாஸ்கர் ஒன்று. அதே போல் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் வரை குட்டு வாங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் காமராஜ் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க. இதே இது திமுக ஆட்சியிலே நடந்திருக்கு. NKKP ராஜா வந்து ஒரு வயதான தம்பதியை மிரட்டி ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வந்து பறிச்சிட்டாருன்னு பிரச்சனைகளாகி அது கடைசி ஹைகோர்ட் வரைக்கும் போய் எல்லாம் பண்ணவுடனே அப்போ இருந்த முதல்வர் கருணாநிதி அவரை உடனே மினிஸ்ட்ரியிலேருந்து ட்ராப் பண்ணார். அதுக்கப்புறமும் கொஞ்சம் தொடர்ச்சியாக ஒருத்தரை கடத்திட்டு போயிட்டாங்கலாம் பிரச்சனை வந்து கடைசியில் கட்சியிலிருந்தே அவரை கலைஞர் நீக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இது பண்ணார். அதனால இந்த கோரிக்கை வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் நோக்கங்கள் இல்லை அப்படின்னு நிராகரிச்சு. அரசியல் நோக்கம் நிச்சயமா இருக்கும். 100% வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் இருக்கணுங்கிறது எதிர்க்கட்சி, அதில் சந்தேகமே இல்லை. இவங்க கவர்மெண்ட் எப்படா விழணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் அடிப்படை இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருப்ப நீங்கள் விளைவிக்கோங்கன்னு பொதுவாக மக்கள் சொல்கிற கருத்து சேர்ந்து இருக்குது. அதில் கொஞ்சம் அடிப்படை அது இருக்கிறதுனால அவங்க சொல்கிறது தவறில்லை. சாதாரணமாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சி கவலணுங்கிறக்கா எல்லா அமைச்சர்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டை பெருசாக பூதாகரமாக ஆக்குவாங்க. பட் இதில் கொஞ்சம் அடிப்படையாக இருக்குது. 3 அமைச்சர்கள் விலகி இருந்தால் அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர். திரு ஆவடி குமார் அவர்கள், பொது வாழ்வில் நேர்மை இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்ற காரணத்தினாலும் இவங்க வந்து பொறுப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய பதில்? இல்லை, மரியாதைக்குரிய கணபதி அவர்கள் சொன்னார், விஜயபாஸ்கர் அந்த விசாரணை நேர்மையாக நடக்க வேண்டும் அல்லது உண்மையாக நடைபெற வேண்டும் என்றால் விலகணுன்றாரு. அந்த விசாரணை செய்கிறது யார்? மத்திய அரசு செய்யுதுன்னு சொல்கிறீங்க. இல்லை, நான் முடிச்சிடறேன். நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. ஒரு மாநில அரசாங்கம் அந்த அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு அரசாங்கமோ அல்லது துறையோ அந்த விசாரணை பண்ணால் அதில் குறுக்கிட முடியும். அவர் வீட்லேயே அவரையே வந்து ஒரு கைதியை போல் ட்ரீட் பண்ணுற ஒரு நிறுவனம் தானே நடத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முறையான விசாரணையா இல்லையான்றதை அவங்க தான் சொல்லணும். நான் இன்னும் கேட்குறேன், இது வரைக்கும் விஜயபாஸ்கர் வீட்டில் அவர் என்ன தவறு செஞ்சார், அவர்கிட்ட என்ன பறிமுதல் பண்ணாங்க, அவர் வந்து என்ன ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா, ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறதா? கேன்சல் பண்ணதுக்கே இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு காரணம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஊடகம் தான் சொல்லிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வருமானம் இருங்க, நான் கேட்கிறேன், நீங்களே கேட்டீங்க, நானே சொல்லணும்னு நினைச்சேன். வருமான வரித்துறை தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு பிரிவா? தேர்தல் நடத்தின RK நகரில் தேர்தல் நடத்ததை விட்டு விஜயபாஸ்கர் வீட்டில் போய் ரைடு பண்ணி அதில் பணம் ஏதோ ஒரு பேப்பர் கிடச்சிது, அந்த பேப்பர்லேருந்து பணம் இங்கே போச்சுன்னு சொல்லி அந்த பேப்பரில் ஒரு லெட்டர் இருந்ததுன்னு சொல்லி ஊடகங்கள் தான் சொல்லியிருக்கு. மற்றவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர எதிர்க்கட்சிகள் சொல்லிகிட்டு இருக்க தவிர வருமான வரித்துறை நாங்கள் இந்த தேர்தலுக்காக தான் வந்து ஆய்வு பண்ணோம், அதனால் எங்களுக்கு இந்த கிடைச்சிது, இந்த ஆவணங்களை தேர்தல் கமிஷனுக்கு அவங்க அனுப்பி தேர்தல் கமிஷன் வருமான வரித்துறை தந்த அறிக்கையின்படி இந்த தேர்தலில் பணப்புழக்கம் விஜயபாஸ்கர் வீட்டில இருந்து நடந்தது, அதனால நிறுத்தணும்னு சொன்னாங்களா? எல்லாமே எப்ப வாய் திறந்து சொல்லியிருக்காங்க. அது வாய் திறக்காத ஒரு நிறுவனத்தை நம்பி நீங்க ஒரு வாய் திறக்காத ஒருத்தரை வச்சுட்டு அவரை வந்து ஐ விட்னஸா வச்சுக்கிட்டு ஒரு கேஸ் நடத்துனீங்களா என்ன ஆகும்? நீங்க ஒரு குற்றத்தை ஆவணப்படுத்தணும்னா அவர் வாய் திறந்து சொன்னதை வச்சு தானே வந்து சாட்சியா கொண்டு வந்து நிறுத்த முடியும். பேசவே முடியாத ஒருத்தரை பேசுற ஆற்றல இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் சாட்சியா வச்சுக்கிட்டு ஒரு கேஸை நடத்துவீங்களா? அது வழக்கு பதிவு செய்த பின்பு தானே வரணும். நீங்க அப்போ அது வரைக்கும் தேர்தலை ஏன் நிறுத்துனீங்க? அமைச்சர் காமராஜ் வழக்கு பதிவு செய்யவில்லைன்னு உச்சநீதிமன்றம் 2 முறை கண்டனம் தெரிவிச்சிருக்கு. தேர்தல் கமிஷன் தேர்தலை ரத்து செய்தது. அப்ப தேர்தல் கமிஷனுக்கு வருமான வரித்துறைக்கு என்ன சம்பந்தம்? மத்திய அரசாங்கம் ஒரு அதனுடைய கட்டுப்பாட்டுல 2 நிறுவனங்கள் இயங்குதுன்றதை தவிர வேற என்ன காரணம்? தேர்தல் கமிஷன் சுதந்திரமான அமைப்பு இல்ல. அப்போ நீங்க எப்படி சொன்னீங்க? இப்ப தேர்தல் அதை வச்சுதான் நிறுத்தினாங்க, நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. தேர்தல் கமிஷன் அவங்களோட திரு புகழேந்தி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் சில கருத்துக்கள் கேட்டு வந்துடலாம். திரு புகழேந்தி அவர்கள் கோவையிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த 3 அமைச்சர்கள் மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் புகாரின் காரணமாக அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வச்சிருக்கீங்க. ஆனால்
எதிர்க்கட்சிகள் இது போன்ற கோரிக்கைகள் வைக்கும் பொழுது அவர்களுக்கான அரசியல் நோக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கணபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய பதில்? ஆமாம், அதாவது முதல்ல நம்ம அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டியது, பொது வாழ்க்கையில் பொது பணியில் மக்கள் பிரச்சனைகளுக்கும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நிலையிலும் சரியாக இருக்கணும். ஒரு அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அமைச்சர்களாக இருப்பவர்கள், முதலமைச்சராக இருப்பவர் மக்களுடைய பணிகளையும் மக்களுடைய பிரச்சனைகளை குறித்தும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு, அரசியை நிர்வாக ரீதியாக நடத்துவதற்கும் அவர்களுக்கான பணிகள் நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருப்பது ஒரு அரசாங்கமா, ஒரு நாடக காட்சிகளா? எந்த அமைச்சருக்கும் அந்த துறையை குறித்தான வேலைகளோ மற்றவைகளோ இல்லை. அவங்க அதை பார்க்குறதும் இல்லை. முதலமைச்சர் என்ன செய்கிறாரு, அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்க, பொதுமக்களுடைய பார்வையில் மிகப்பெரிய ஐயத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டிலே அரசாங்கமே நடப்பதற்கான ஒரு சாத்தியமே இல்லாமல் இருக்குது. அது ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு இவ்வளவு மோசமாக இருப்பது நமக்கு ஒரு தலைக்குனிவு, தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைக்குனிவு. இப்போ அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ அதிகாரிகள் அமைச்சர்கள் மட்டுமல்ல, இவங்களுடைய சீஃப் செக்ரட்டரியாக போட்டாங்கள ராம்மோகன் ராவ், அவருடையமே விசாரணைகள். ஒரு செக்ரட்டரியேட்டில் தலைமைச் செயலகத்தில் உள்ளேயே வந்து அவருடைய அலுவலகத்தில் அவருடைய பகுதிகளில் விசாரணைகள் நடைபெற்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த ராம்மோகன் ராவ் இப்போ மறுபடியும் ஒரு பணியில் இருக்கார், ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கார். இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள்? எதை நிலைநிறுத்துகிறார்கள்? மறுபடியும் தவறு இழைத்தவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தை வந்து சரி செய்துவிட்டு அவர்களுக்கு வந்து எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொன்னா மறுபடியும் வேணா பணி கொடுக்கலாம். ஆனா நிரூபிக்கப்படாத பொழுது அமைச்சர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அது அரசை பலவீனப்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக பார்க்கப்படாதா? அரசை பலவீனப்படுத்தப்பட்ட நடவடிக்கை என்பதை விட மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் பலவீனப்பட்டு போகுதுன்றதுதான் நமக்கு வேதனை. இவர்கள் பலவீனப்பட்டு போவதுக்கும் இந்த தனிநபர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கு என்ன பணி? குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படவில்லையே. புகார் வந்ததுக்கே அவங்க வந்து பதவியிலிருந்து விலக வேண்டும், நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை எப்படி சரியாக இருக்கும்? நீங்க ஆமா இல்ல நீ ஏன் சரியா இருக்கும்னா, ஒரு நீதிமன்றத்தில், ஒரு நியாயமன்றங்களில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் சரி, இந்தியாவில் இருக்கிற சட்ட முறைகளிலும் சரி, ஒரு பொறுப்புகளில் இருக்கிறவங்க, ஒரு சாதாரணமான ஒருத்தர் மேலே போடுற குற்றச்சாட்டு வேற. ஆனால் ஒரு அமைச்சராக இருப்பவர்கள் மீது இப்படி வருது. இப்போ சரோஜா மேலே வருது, ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்டு, உடனே வந்து நாம் என்ன சொல்கிறோம், அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு சாட்சியங்களை கலைக்கக்கூடியவர்கள், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு எதையும் நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகளை அதில் வச்சிருப்பாங்கன்றதுனால தான் அந்த அதிகார பொறுப்பை எடுத்துட்டு நீங்கள் குற்றச்சாட்டை சந்திங்க. அதில் நிரூபிக்கப்பட்டு வரும்பொழுது மறுபடியும் நீங்கள் அதிகாரத்துக்கு வாங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி குற்றச்சாட்டை எப்படி வந்து நீர்த்து போகச் செய்வது என்பதற்கான அதிகார வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தால் தான் அமைச்சர்களாக இருப்பவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்தால் உடனே அவங்களை அந்த பொறுப்புல இருந்து எடுத்துருங்க. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் திமுகவுடைய அமைச்சர்கள் மீது புகார் எழுந்த பொழுது முன் உதாரணமாக திமுக இது போன்று திமுகவுடைய அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மீது இப்படிப்பட்ட விசாரணைகளும் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளும் வருகின்ற பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நடவடிக்கைன்னா அந்த அதிகாரத்தை அமைச்சர் பொறுப்பில், இப்போ முல்லைவேந்தன் இருந்தார், அவர் மேலே ஒரு தடவை ஒரு பிரச்சனையை வந்து அரசு ரீதியாக சொல்லும்போது உடனே எங்கள் தலைவர் வந்து அவருடைய அதிகார பொறுப்பை எடுத்தார். எதுக்காக எடுத்தாங்க? அவங்க மேலே விசாரணை வந்துடுச்சு, அந்த விசாரணையிலேருந்து அவங்க சரிப்பட்டு வரட்டும், அது வரைக்கும் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அன்னைக்கு வந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நான் இதை போல் நாம் பொறுப்பில் இருப்பவர்களை வந்து பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டிய கடமை முதலமைச்சருக்கே இருக்குது. இப்போ முதலமைச்சரோ மற்றவர்களோ எல்லாருமே வந்து இதே வேலையாக இருக்கிறாங்கன்னா இந்த அரசாங்கமே இல்லாமல் போய் மீண்டும் புதிய மக்கள் அரசாங்கம் வந்தால் தான் நாட்டுக்கு நல்லது. ஓகே, இணைப்பில் இருங்கள். திரு ஆவடிக்குமார் அவர்கள், இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதில்லை, எல்லாரும் வந்து இந்த விவகாரத்திலேயே வந்து ஈடுபட்டிருக்காங்க அரசு முழுவதும் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்.
இல்லை, இதுக்கு முன்னால் இந்த குற்றச்சாட்டு திமுக இந்த அரசை பலகீனப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தன்னுடைய இயலாமையை அறியாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அரசு ஏதோ பலகீனமாக இருக்குது, இந்த அரசினுடைய அமைச்சர்கள் இன்றைக்கி அரசே இயங்கலைன்னு சொன்னாங்க. அது புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலே சொல்லிட்டு இருந்தவங்க. திமுகவுக்கு நேர்மையான அரசியல் நடத்துகின்ற திராணியை இடந்து ரொம்ப நாளாகிடுச்சு. அவங்க இது போல் ஏதாவது யாராவது இந்த சமூக வலைதளங்களில் அல்லது ஏதாவது பத்திரிகையில் வர செய்திகள் யாராவது தன்னுடைய சுயநலத்துக்காக வெளியிடுற கருத்துக்களை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துகின்ற ஒரு மோசமான கலாச்சாரத்தை இன்றைக்கு திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ அவர் சொன்னார், திமுக ஆட்சியில் சுரேஷ்குமார்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் அன்டச்சபிலிட்டி, ஒரு தாசில்தார் புகார் கொடுத்தாரு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஊரே பார்த்தது. அவரை ஜாதியை சொல்லி ஜாதிய வன்மத்தோடு அவரை அணுகினார் என்பது குற்றச்சாட்டு. அப்படிப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளை கூட கவலைப்படாமல் சந்தித்த ஆட்சி திமுக. அது மட்டும் இல்லை, ஏவாவேலு ஒரு மாவட்ட அலுவலரை, ஒரு பெண்பால் அலுவலரை எப்படி வர்ணித்தார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் என் வாயால் சொல்லி மறுபடியும் நான் கேவலப்படுத்திக்க விரும்பலை. இப்படி ஒரு தொடர்ச்சியாக ஒரு செய்தவர்கள் இன்றைக்கு ஏதோ புனிதர்களைப் போல புத்தர்களைப் போல சத்தியத்திற்காக சாதிக்க வந்தவர்களைப் போல இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உண்மை இல்லை. இன்றைக்கு குற்றச்சாட்டு யார் மேலே, விஜயபாஸ்கராக இருந்தாலும் காமராஜ் அவர்களாக இருந்தாலும் சரோஜா அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு? விஜயபாஸ்கர் வருமான வரித்துறை அவர் வருமானத்திற்கு அதிகமான சொத்து வைத்திருந்தார்னா திமுகவில் இருக்க எல்லா அமைச்சர் மேலேயும் கேஸ் இருக்கு. எந்த அமைச்சர் பொன்முடியிலிருந்து எல்லாரும் இன்றைக்கே நீதிமன்றத்திலாம் போனாங்க. அவங்க அமைச்சராக இருக்க காலத்தில் அந்த கேஸ் இருந்தது. யார் அவங்க அதுக்காக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா? துரைமுருகன் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இல்லையா? எல்லார் மேலேயும் இருந்தது. அதனால் அவங்க என்னவோ இன்றைக்கி தான் இவங்க மேலே மட்டும் இருக்கா மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கு சரோஜா அவர்கள் மீது வந்திருக்கின்ற குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு? அவங்க அரசு பணியாளரே இல்லை, ஒரு தொகுப்பூதிய பணியாளர். குழந்தைகள் நல அலுவலர் என்பவர் அந்த தொகுப்பூதிய பணியாளர். அவங்க என்ன சொல்கிறாங்க? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு மாவட்டத்தில் தொகுப்பூதிய பணியாளரை அம்மாவை பார்த்து நியமித்தாங்களாம். இவங்க சமூக நலத்துறை அமைச்சராக 1 வருஷம் கூட ஆகலை. அதுக்கு முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கு முன்னால் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, அந்த காசை கொடுன்னு கேட்டாங்களாம். ரெண்டாவது அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக சென்னைக்கு ஒரு தொகுப்பூதிய பணியாளரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. அந்த பணியிடத்திற்காக நியமிக்கப்படுகின்றவர் அவர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அவர் அரசு ஊழியரே இல்லை. அவர் அவர் சொல்கிறார், சத்துணவுக்கு நியமிக்கிறதுக்கு பணம் வாங்கி தர சொன்னாங்களாம். அவர் என்ன மாவட்ட ஆட்சித்தலைவரா, சமூக நல அலுவலரா? இவங்க அரசு ஊழியரே இல்லை. இவங்க தொகுப்பூதிய பணியாளர். அவங்க அந்த 1 வருடத்துக்கு தொகுப்பூதியத்தை வாங்க தான் முடியும். அந்த ஸ்கீமில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு ஒரு பொத்தம் பொதுவாக அவங்க இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றி சொன்னதாகவும் சின்னம்மா அவர்களை பற்றி சொன்னதாகலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு தொகுப்பூதிய பணியாளரை போய் புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்து போய் தேடி எடுத்து நியமித்தாங்களா? இது எல்லாமே ஏதாவது நம்பக்கூடியதாக இருக்கா? எதுவுமே. அதுவும் அவரை தர்மபுரியிலேருந்து சென்னைக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அந்த ஸ்கீம் எங்கே இருக்கா அங்கே இடத்துல தான் அந்த தொகுப்பூதிய பணியாளர் பணியாற்ற முடியும். இது எல்லாமே புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி மற்ற கட்சிகளுக்கு வேண்டுமானால் நிர்வாகத்தில் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் சொல்லலாம். ஆனால் திமுக ஆட்சியில் இருந்த கட்சி, அவங்க நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இது சொல்லிகிட்டு இருக்கு. அதை போலவே இவர் காமராஜ் அவர்கள் மீது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இந்த வடக்கு எஃப்ஐஆர் போடலன்னு அந்த அதிகாரி மேலே தான் குறை சொல்லிச்சதோட காமராஜ் மேலே சொல்ல. அவங்க புகார் தந்திருக்காங்க. அந்த புகாரில் உண்மை இருக்கா இல்லையான்றதை விசாரணை பண்ணி நீங்கள் ஒரு முடிவு எடுக்காமல் நீங்கள் ஏன் பதிவு பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த புகார் தந்தவர் இன்றைக்கி அவர் மேலே ஒரு புகார் இருக்குது. அவர் என்ன புகார்னா, ஒரு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து அவர் செக் கொடுத்து அந்த செக் ரிட்டர்ன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் மேலே புகார் கொடுத்து அந்த கொடுத்துருக்காங்க. ஆக இது எல்லாமே அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக சுயநலத்திற்காக அவர் விருப்பத்திற்காக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் பதவி விலகணும் அல்லது அமைச்சர்கள் பதவி விலகணும் சொன்னால் இந்தியாவில் எந்த ஆட்சி இருக்க முடியாது, எந்த காலத்திலும் இருக்க முடியாது. திரு புகழேந்தி அவர்கள், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த புகார்கள் எல்லாம் ஆதாரமற்றவை, அடிப்படை இல்லாதவை, சுயநலத்திற்காக எழுப்பப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு அதிமுக தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. அதாவது அவர் சொன்னதிலிருந்து இப்போ அவங்க மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்பதை எடுத்து சொல்லிட்டார். எடுத்து சொல்லும்போது இப்போ ஒரு அமைச்சரை பற்றி சொல்கிறார், எஃப்ஐஆர் போட தானே சொன்னாங்க, அது போய் ஒரு பெரிய பிரச்சனையான்றாரு. எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு இருக்குது, அதனால் ஏன் எஃப்ஐஆர் போடலைன்னு
உச்ச நீதிமன்றம் அதிகாரியை கண்டிக்குது. எஃப்ஐஆரை போட்டு உடனே விசாரணை ஆரம்பின்னு சொன்னால் அதற்கான முகாந்திரம் இருப்பதாக பொருள். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக காலங்களில் அமைச்சர்கள் மீது இப்போ சொன்னாங்கல்ல, அந்த அமைச்சர்கள் மீது வழக்குகள் எல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் சுயநல நோக்கத்தில் அவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள். பல வழக்குகள்லேருந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒன்றுமில்லைன்னு சொல்லி விடுதலை ஆகிட்டு இருக்கிறாங்க. இதை நாம் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் இப்போ சரோஜாவுடைய மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பற்றி ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்கள் மிரட்டியதாக 30 லட்சம் ரூபாய் அவர்கள் லஞ்சம் கட்டியதாக அந்த அம்மா குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ரிப்போர்ட்டருடைய கேள்விக்கு அந்த அம்மா சொல்லுது, மீனாட்சி, என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன, நான் உரிய இடத்துல அது கொடுக்க போகிறேன், எனக்கு வீடியோ ஆதாரமோ எனக்கு ரெக்கார்டிங் ஆதாரமோ நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஒரு பணியாளர் ஒருவரை அழைத்து வீட்டுக்கு அழைத்து மிரட்டி பணம் கேட்கின்ற அளவிற்கு 30 லட்ச ரூபா கேட்டால் அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்த கண்ட்ரோலும் எந்த விதமான அச்சமோ எதை பற்றி கவலை இல்லை. இருக்கிற காலத்திற்குள்ள அவரவர்கள் மக்களுடைய அந்த வரிப்பணத்தையும் மற்றவற்றையும் சுரண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் சேரலான்றதை தவிர அவங்களுக்கு வேறு என்ன இருக்குது? மக்களுக்கு செய்ய வேண்டிய, ஆட்சி செய்ய வேண்டிய, பரிபாலனம் செய்ய வேண்டிய அமைச்சர்கள் யாராவது தமிழகம் முழுவதும் போய் அந்த துறை சம்பந்தமாக பணிகளை பார்க்குறாங்களா? இதுக்கு முந்தையெல்லாம் இருந்த அந்த மாதிரி சட்டங்கள் திட்டங்கள் எதாவது அறிவிக்கப்படுதா? இல்லை சட்டமன்றத்தை இப்போ உடனே கூட்டணும்னு எங்களுடைய செயல் தலைவர் சொல்கிறாரு, ஏன் சட்டமன்றத்தை கூட்டினா என்ன? இப்போ இவங்களால என்ன ஆச்சு? நீட் தேர்வு விஷயத்தில் என்ன செஞ்சாங்க? நாங்கள் சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக செயல் தலைவர் தளபதி திரு ஐயநாதன் அவர்கள் இப்போ குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, சுயநலத்திற்காக எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு ஒரு புறம் சொல்றாங்க. ஆனால் மறுபுறம் இது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே அரசினுடைய செயல்பாடே முழுவதுமாக முடக்கக்கூடியதாக இவை இருக்கின்றன அப்படின்னு மறுபுறம் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இப்படி பார்க்குறேன். நீங்க இந்த விவாதத்தினோட தொடங்கி வைக்கும்போது நீங்க சொன்னீங்க அரசியல் நேர்மை. அரசியல் நேர்மை இருந்ததுன்னா தான் பொது வாழ்க்கையில் தூய்மை இருக்க முடியும். இது ரெண்டும் இல்லாத இந்திய அரசியலில் புகாருக்கு மரியாதை கொடுத்துட்டு ஒரு தார்மீக ரீதியில் பதவி விலகுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. தார்மீக அடிப்படைக்கு என்ன அடிப்படை என்ன? ஒரு தார்மீக நெறிப்பாடு கடைபிடிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டில் அரசியல் நேர்மையாக இருக்க வேண்டும். பொது வாழ்வில் தூய்மை அப்படின்னோம்னா ஒதுக்கப்பட்ட நிதி அந்த திட்டங்களுக்கு போய் சென்று மக்களுக்கு பயனளிக்க வேண்டும். அது இல்லைன்றதை நம்ம இன்றைக்கி நேரத்தை சொல்லிட்டு இருக்கிறோம், 25 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாமே அந்த ஒதுக்கப்பட்ட நிதி எல்லாமே செயலாக்கி திட்டமாக்கி திட்டம் நிறைவேறி மக்களுக்கு பயன் செஞ்சிருந்தது அப்படின்னோம்னா மழை பெஞ்சு ஊற்றினப்போ 300 டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்குமா? எத்தனையோ 100 கோடி ரூபாய்கள் வீராணத்திலிருந்துட்டு ஆரம்பித்து மதுராந்தகம் ஏரியிலேருந்துட்டு எல்லாமே பண்ணிச்சு. எல்லாம் என்ன ஆச்சு? எங்கே போச்சு? இன்றைக்கி 150 கோடி ஒதுக்கிட்டு மராமத்து குடிமராமத்து பணி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் என்ன ஆச்சு? இங்கே ஊழல் நடக்கவில்லை என்றோ, இந்த ஊழலில் இந்த அமைச்சர்கள் யாரும் சம்பந்தப்படவில்லை என்றோ, அல்லது இதற்கு முன்பிருந்த ஆட்சியாளர்கள் தூய்மையானவர்கள் என்றோ சொல்லுவதற்கு இல்லை. அதற்கான அடிப்படைகள் எல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னாலே தெரியும், பஸ்ஸில் பயணம் பண்ணோம்னாலே தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே விடயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா, இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட விஜயபாஸ்கர் அப்படின்ற இந்த ஒரு விடயத்தை எடுத்துங்க, பரபரப்பாக பேசப்பட்டது. இவருடைய இல்லத்திலிருந்து தான் இந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அதற்கான ஒரு ஆவணம் இங்கே சொன்னாங்க. 89 கோடி, அதில் முதலமைச்சருடைய பேரும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் இதெல்லாம் இந்த பண விநியோகம் கட்டற்று நடந்தது அப்படின்னு சொல்லித்தான் தேர்தல் ஆணையம் அதை நிறுத்துச்சு இல்லையா? தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட முறைகேடுகளை நடத்தி இருக்கின்றீர்கள், இவர்கள் எல்லாம் காரணம்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுச்சா? வழக்கு பதிவு பண்ணியிருக்கா? தேர்தல் ஆணையம் இந்த முறைகேடை தடுத்து நிறுத்தணும்னா வழக்கு பதிவு செய்யணும்ல? பதிவு செஞ்சிருக்கா? பதிவு செஞ்சால் அதில் அந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் 6 ஆண்டு காலத்திற்கு அவங்க மறுபடியும் போட்டியிட முடியாது, அங்கேயும் இருக்காது. திரு ஸ்டாலின் மேலே அப்படி ஒரு வழக்கு இருக்குது 2011 தேர்தலை பற்றி. யார் போட்டது? போட்டியிட்டு தோத்தவர் தான் போடுறாரே ஒழிய இவர்கள் ஒருபோதும் தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்யலை. சரி, எனது நண்பர் பேசும்போது சொன்னார், ஆட்சியாளர்களும் நிர்வாகத்தினரும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட, ஐயத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒத்துக்கிறேன், வருமான வரித்துறை அப்படித்தானோ? இந்த ரைடு பண்ணிங்களே, இந்த ரைடினுடைய தொடர்ச்சி என்ன? இது பண்ண வேண்டிய அவசியமானது, மறுப்பதற்கில்லை. அது ராம்மோகன் ராவுனுடைய வீட்டில் நடந்த ரைடாகட்டும், விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரைடாகட்டும், இல்லை திரு நடிகர் சரத்குமார் வீட்டில் நடந்த ரைடாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான். சரி, அதனுடைய தொடர்ச்சி என்ன? வேர் இஸ் த லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன்? அதுக்கு ஏன் இதெல்லாம் அப்படியே அமைக்கிறீங்க? அப்போது இந்த ரைடு அப்படின்றது எந்த நோக்கத்தோடு நடத்தப்படுகின்றது என்கின்ற ஐயம் எழுதா இல்லையா? எவ்வளோ ரைடு நடந்திருக்குது? நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் நடக்கலையா? அந்த ரைடில் நீங்கள் என்ன கட் பண்ணி? அன்புநாதன் வீட்டில் நடந்த ரைடு என்ன ஆச்சு? கண்டெய்னர் இருந்த பணம் என்ன ஆச்சு?
எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு சும்மா ஒரு செய்திக்காக பரபரப்பிற்காக மட்டுமே இந்த நாட்டில் நடத்தப்படுதுன்னா அதற்கு உள்ளார அரசியல் நோக்கம் இருக்குல்ல. அரசியலை தூய்மைப்படுத்தணுன்ற ஒரு நோக்கம் அதுல இருக்கா? இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே வந்து தூய்மையா இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா? நம்ம வந்து ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை, ஊழல் புகார் வந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய உதாரணங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார். ஆமா சரிதான். அது யார் செஞ்சது? முதலமைச்சர் சொன்னார். ஆமா, ஜஸ்ட் a few. மற்றவங்க எல்லாம் வந்து தூய்மையானவங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது அச்சாட்சி இருக்கா? நான் அதனால தான் நான் திட்டங்கள்ல கையை வச்சேன். இன்னைக்கு நீங்கள் சேகர் ரெட்டி மேலே ரைடு பண்ணீங்க, இவ்வளோ பணம் எடுத்தீங்க. இவ்வளோ பணமாக அவர் சம்பாதிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது எது? ஒரே ஒரு ஒப்பந்ததாரர் 450 லாரிகளை எவ்வாறு இயக்கக்கூடிய பலத்தை பெற்றார் சொல்லுங்க. அந்த பொதுப்பணித்துறை வகிச்சவர் யாரு? இவர். இப்போ ஊழல் வந்து அரசாங்கத்துக்குள்ள இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? இது 1990லேயே விபி சிங் சொன்னது. கரப்ஷன் இஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னாரு. எப்போ போஃபோர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கை பற்றி ஒரு பெரும் பிரச்சனையாக்கி கடைசியில் இந்த போஃபோர்ஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கில் விசாரணை செய்த மத்திய புலனாய்வு கழகம் சிபிஐ கடைசியில் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாங்க. நீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்களை எல்லாம் விடுவிச்சாங்க. என்ன ஆச்சு? 64 கோடி டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் என்னார் விபி சிங். அதில் போனாங்களா? ஆனால் அங்கே ஒத்துழைப்பு தருவதற்கு தயார் அப்படின்னு அந்த ஸ்விஷனுடைய அந்த ஃபெடரல் ஏஜென்சி சொல்லுச்சு. ஒத்துழைப்பு அவங்க கேட்கல. ஒரிஜினலை நான் தரேன் அப்படின்றான். வேணாம், எனக்கு ஜெராக்ஸை கொடுன்னு. ஜெராக்ஸை தூக்கி எறிவா நீதிமன்றம்னு தெரிஞ்சு இந்த நாட்டினுடைய சிபிஐ. அப்போ உங்களுடைய நோக்கமே பிழையாக இருக்கும்போது தூய்மைக்கு எங்கே நம்ம வழிகாண்றது? இப்போ இந்த அமைச்சர்கள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கிறார்கள்? அதான் 91க்கு அப்புறம்னு சொன்னேன். 2 முறை இவங்க வந்திருக்கிறாங்க, 3 முறை இவங்க வந்திருக்கிறாங்க. எடுத்து நீங்க பாருங்களேன். 96க்கு பிறகு எந்த வழக்கும் தொடரப்படல. ஆனா இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்கள ராஜினாமா செய்வாங்க. அவங்க எதிர்க்கட்சியா இருக்கு, இவங்கள ராஜினாமா செய்ய சொல்றாரு. 96க்கு அப்புறம் வழக்கு 96ல இவங்க திமுக ஆட்சிக்கு வந்து வழக்கு போட்டதுக்கு பிற்பாடு அதுக்கப்புறம் 2001ல் மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. 2006ல் திமுக ஆட்சிக்கு வந்தது. 2011 ஒருத்தர் மேலே ஒருத்தர் எதுவும் ஊழல் குற்றச்சாட்டு சேர்த்து ஏதாவது அந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்படிலாம் ஏதாவது ஒன்று வச்சு வழக்கு போட்டாங்களா? ஸ்பெஷல் கோர்ட் வச்சு ஏதாவது பண்ணாங்களா? ஏன் பண்ணலை? தி கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நாடு இன்றைக்கு, இந்த தமிழ்நாடு 10 to 11 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடணும். உண்மையிலேயே 1.5 லட்சம் கோடி கூட வரல. அப்படின்னா அவ்வளோத்தையும் தின்னுட்டாங்கன்னு அர்த்தம். இடையில தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க என்ற வரைக்கும். அப்போ எப்படி சேகர் ரெட்டி வீட்டில் வந்துட்டு அப்படி எடுக்க முடியும்? அவ்வளோ பணம் எடுக்க முடியும்? எப்படி ஒரு ஒப்பந்ததாரர்கிட்ட அப்படி இருக்கு? எப்படி அவர் 450 லாரி 80 லாரியை ஆப்ரேட் பண்ணுறாரு சொல்லுங்க. அவர் வந்துட்டு இருந்தபோது அவர் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் ஓபி பெசாத இருக்கிறாரு. ஆனால் அடுத்த ஆளை ரைட் பண்ணுறீங்க. எப்படி பண்ணணும்ல? அப்போ வந்துட்டு தேர்ந்தெடுத்து வருமான வரித்துறை பயன்படுத்தப்படுகிறது என்பது புலனாகுதே. அப்போ இதற்கு பின்னாடி இருக்கிறது அரசியலா இல்லை ஆட்சியில் பொது வாழ்வில் தூய்மை ப்ராபர்ட்டி இன் பப்ளிக் லைஃப் அதுக்காகவா? தேர்தல் ஆணையம் ஏன் வழக்கு தொடரலை? என்னுடைய கேள்வி அதுதான். ஜனநாயகத்தினுடைய ஆணி வேறு தேர்தல். அந்த இடத்துல இவ்வளவு பணம் புடங்கி இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னம்னா, இந்த பணப்புழக்கத்திற்கு இத்தனை பேரை கைது செஞ்சிருக்கீங்க அப்படின்னம்னா, போலீஸ் வழக்கு தொடர்ந்திருக்க சம்பந்தப்பட்டவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த வேட்பாளர்களின் மீது ஏன் தேர்தல் ஆணையம் வழக்கு தொடரவில்லை? தொடர்ந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு அரசாங்கம் பலவீனமாக அல்லது குறைந்த பெரும்பான்மை இருக்கக்கூடிய அரசாக இருப்பதால் தான் இந்த புகார்கள், இந்த வழக்குகள் இதெல்லாம் வருது அப்படின்னு இருக்கலாம். இந்த அரசாங்கம் இயங்கவில்லை, இயக்கப்படுகிறது. அதற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கூறக்கூடியவர்களும் இயக்கப்படுகிறார்கள். இல்லை என்றால் இவங்க 2 பேருக்கு சேர்த்து தானே மக்கள் கொடுத்த மேண்டேட் அது. ஜெயலலிதா தலைமையில் ஒன்னார்ந்து தானே இவங்களாம் எம்எல்ஏ ஆனாங்க. 136 பேரும் 135 பேரும். இப்போ இந்த கவர்மெண்ட் என்னோட கவர்மெண்ட் இல்லைன்னு ஓபி சொல்ல முடியுமா? மாஃபா பாண்டியராஜன் சொல்ல முடியுமா? இட்ஸ் நாட் அவர் கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்க ஒரே ஏஜெண்டாவோ, ஒரே தலைவர், ஒரே சிம்பல், ஒரே கட்சியுடைய பெயரை நீங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டு நீங்க குற்றம் சாட்டுறீங்கன்னா அப்ப யார் குற்றவாளி, யார் இல்லை? இது டிராமா இல்ல? கேட்குறேன். இஸ் இட் நாட் அ டிராமா? எப்படி இது? திரு புகழேந்தி அவர்கள் 3 அமைச்சர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் என்று கோரிக்கை வச்சிருக்கு. ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றும் நியாயமானவைகள் அல்ல. அவர்களும் வந்து ஆண்ட கட்சிகளும் சரி, ஆளும் கட்சிகளும் சரி சமமாக தான் வந்து ஊழல்ல வந்து பங்கு இருக்கு அப்படின்னு திரு ஐயநாதன் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. உங்களுடைய பதில்? இல்லை, சார் சொல்லிய சில விஷயங்கள் இப்போ வந்து அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிற அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட 3 அமைச்சர்கள் முறையாக சரியாக இல்லை என்பது குறித்தும் அவர்கள் மீது வழக்குகளும் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளும் இப்போ வந்து எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதை பற்றியான விவாதம்
நாம் அவர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் என்பதே தவறு இன்னும் யாரும் சொல்லக்கூடாது. இன்னொன்று அழகாக சொன்னாங்க, இப்போ நடக்கிறது இட்ஸ் அ ட்ராமா. பிகாஸ் இப்போ வந்து சேகர் ரெட்டியினுடைய டைரியை பற்றிலாம் சொன்னாங்க. சேகர் ரெட்டியை முதலாக தமிழ்நாட்டிற்கு அறிமுகம் செய்து வைத்ததே ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர்னு. சிவி சண்முகம்னு இப்போ அமைச்சராக இருக்கிறவர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இப்படி சேகர் ரெட்டியின் மூலமாக இந்த நாட்டில் நடைபெற்ற இந்த பகற்கொள்ளையாக நடைபெற்ற இந்த செய்திகள் பத்திரிகைகளிலே வருகின்ற பொழுது இப்போ இருக்கிற அமைச்சர்களே குற்றச்சாட்டு, இந்த அமைச்சர்கள் அந்த அமைச்சர் மீது, அந்த அமைச்சர்கள் இந்த அமைச்சர்கள் மீது சொல்லுகின்ற சூழ்நிலையில் இந்த அரசாங்கமே ஒரு நாடகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு ஒரு கருத்தை ஆழமாக பதிய வைத்தாங்க. அது வரவேற்பிற்குரிய ஒன்று. அதேமாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கணும்னு தான் சொல்கிறோம். அதற்கு பின்னால் யார் இருப்பது? இந்த அரசாங்கம் இயங்கவில்லை, இயக்கப்படுகிறது. யாரால் இயக்கப்படுகிறது? டெல்லியால் இயக்கப்படுகிறதா? டெல்லியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய கைங்கரியங்கள் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் உள்ள நுழையறதுக்கான இதையெல்லாம் நடக்குது அப்படின்னும் பொழுது மக்கள் பிரச்சனைகளில் சம்பந்தப்பட்ட துறைகளில் நம்ம இந்த அமைச்சர்கள் மீது தெளிவான குற்றச்சாட்டுகள், இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிலிருந்து தப்பிப்பதற்கு, சாட்சியங்களை கலைப்பதற்கு, ஆதாரங்களை அழிப்பதற்கு, இல்லை மிரட்டுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிற காரணத்தால் அந்த அதிகார பொறுப்பிலிருந்து அவர்கள் எடுக்கப்படட்டும். அமைச்சரவையிலிருந்து முதல்ல நீக்குங்க, நடவடிக்கைகள் தொடர்ந்து சட்டப்படியாக நடக்கட்டும், விசாரணைக்கு வரட்டும். இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் விசாரணைக்கு வருவதற்கு முன்பே இப்படி சப்போர்ட் பண்ணால், இப்படி அவங்க பதவியில் இருக்கிறது தான் சரின்னு சொன்னால் இது எங்கே போய் முடியும்? இதெல்லாம் வந்து இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருக்கிற சூழ்நிலையின் போது பாரதிய ஜனதா அரசு அது எங்கெங்கே ஆட்சியில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. மிக கொடூரமான தவறுகளை அங்கே இருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர்கள் செய்கிறாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே எல்லாரும் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். தமிழகத்தில் அப்படி ஒரு நிலை ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மீதும் தான் சமமான ஊழல் புகார்கள் இருக்கின்றன. மாறி மாறி கட்சிகள் வரும் பொழுது மாறி மாறி ஒவ்வொரு கட்சியும் வழக்கு இல்லை அது தவறு இல்லை. நான் ஒன்று சொல்லிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் வழக்கு போட்டிருக்கலாம், குற்றச்சாட்டு சொல்லியிருக்கலாம், அது வழக்கு நடந்திருக்கலாம். அவர்களை குறித்து எங்களுடைய நடவடிக்கைகள், எங்கள் தலைவரோ எங்கள் செயல் தலைவரோ செய்கிற நடவடிக்கைகள்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் என்பது இப்போ கூட சொன்னாங்க, ஒரு சென்னையில் இருக்கின்ற நிர்வாக சீர்திருத்தங்களில் ஒரு பாலத்தை கட்டுறதுக்கு இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கும் பொழுது அதை விட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட்டை விட குறைச்சி அதை செய்து காட்டி அந்த பணத்தை திரும்ப கார்பரேஷனுக்கு ஒப்படைச்சதெல்லாம் திமுக தான். மேயராக இருக்கும்போது தளபதி ஸ்டாலின் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, பாலங்களை கட்டுவது, சாலைகள், மின்துறைகள் பிரச்சனைகள் மாதிரி எல்லாவற்றிலும் அரசு நடக்கணும். அந்த அரசு திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அப்படி நடந்ததனால்தான் இந்த நாட்டில் அடிப்படை தேவைகளாக இருக்கின்றவைகள் எல்லாம் அவ்வப்பொழுது சரி செய்யப்பட்டன, முறையான சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டன. நீங்கள் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எந்த அரசு நடவடிக்கையுமே இல்லை. அது எல்லாரும் ஒத்துக்கலாம், மனசாட்சி உள்ள எல்லாருக்குமே தெரியும். யாருமே செய்யல, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொன்று, முதல்வர் புகார் வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறாரா அப்படின்ற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. இல்லை, முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கும் தயங்கல. யார் மேலும் புகார்கள் எல்லார் மேலேயும் யார் வேணால் சொல்லலாம். அது சொல்லக்கூடியவங்க அந்த சம்பவம் நடைபெறுகின்ற வாய்ப்பு இருக்கா, அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கான்றதை ஒட்டி அதை பார்க்க சொல்ல அதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அத்தனையும் அவதூறு. இன்னும் சொல்ல போனால் நான் முடிச்சிடறேம்மா, இன்னும் சொல்ல போனால் திமுகவால் திட்டமிடப்பட்டு அவர்களின் தூண்டுதலால் அவர்களுடைய கைப்பாவைகளால் உருவாக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. அதை என்னால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். அதில் வந்து ஒரு சில இன்றைக்கி இந்த அமைச்சர் சரோஜா அவர்கள் மீது குற்றம் சுமத்தி இருப்பவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவருக்கு இன்னும் யார் இருக்காங்கன்றதெல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல ஜாதிய வன்மத்தோடு இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது கூட ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து விசாரணையில் தெரியும். இப்போ என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள்.
ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் அந்த அதற்கப்புறம் நடவடிக்கைக்கு பிறகு அந்த கேஸ் வரும்போது கூட அவருக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லை என்று நீதிமன்றம் பிறகுதான் தெரிவித்தது. நீங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடன் உடனடியாக அவரை பதவியிலிருந்து விடுவித்து அவரை கைது செய்து வழக்கு நடத்தினாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அந்த வழக்கில் ஒரு நிரபராதி. இப்போ அவருக்கு ஏற்பட்ட இழப்பை யார் பொறுப்பு? அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி உட்பட அத்தனையும் பறிக்கப்பட்டது. அவர் பாதிக்கப்பட்டார். அந்த பிரச்சாரத்தால் அதிமுக பாதிக்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் தவறான முடிவு இல்ல. நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு வந்தாவே நடவடிக்கை எடுத்தால் இப்படி வரப்படுகின்ற பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பு? பாதிப்புன்னு ஏன் பார்க்கணும்? ஏன் பாதிப்புன்னா நீங்க யார் மேல வேணா ஏதாவது ஒரு புகார் சொல்லிடுவீங்க. நீங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்க பதவியிலிருந்து விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்காம விட்டு போயிடுவீங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து பாதிப்பு இழப்பை ஏற்றுக்கணுமா? இல்ல பொது அவங்களுக்கு மனித உரிமை, அவங்களுக்கு ஜனநாயகம், அவங்களுக்கு நீதி எல்லாம் கிடையாதா? இல்ல இப்ப அவங்க ஒரு அமைச்சரா இருக்கின்ற காரணத்தால் யார் குற்றச்சாட்டு புகார் சொன்னாலும் அவருடைய பதவி வந்து நீக்கலாம். இல்ல விஷயம் அது கிடையாது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் கூறிய காரணம் அவர் கூறிய காரணம் அதிமுக மீது அரசு மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்விடக் கூடாது என்ற காரணத்தினால் அந்த அடிப்படையினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் கூறிய காரணம் இது. இன்று எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய விமர்சனமும் கூட அதுதான். அப்படி நடவடிக்கை எடுத்து பார்த்து ஒவ்வொரு அமைச்சர் மீதும் தொடர்ந்து லஞ்ச புகார் வந்திருந்தால் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து வருகிறது. நம்பிக்கை குறையல. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் நேர்மையான முறையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்கின்ற திராணியற்ற நிலையில் இது போன்ற அவதூறுகளை, இது போன்ற வதந்திகளை பரப்புகிறார்கள். அதற்கு ஒரு சிலரை கருவியாக பயன்படுத்துகிறார்கள். அந்த கருவியாக பயன்படுத்துகின்ற நபர்கள் நியாயமானவர்களோ நேர்மையானவர்களோ உண்மையானவர்களோ இல்லை. திரு ஆவடி குமார் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். புகார் அப்படின்னும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுகவை தொடங்கிய பிறகு எம்ஜிஆர் செய்த முதல் வேலை திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது புகார் பட்டியலை உருவாக்கி கொண்டு ஒரு ஊர்வலமாக சென்று ஆளுநரிடம் கொடுத்தது தான், கல்யாண சுந்தரத்தோடு போய். அப்போ அன்னைக்கு வந்துட்டு அந்த அரசியல் சரியானது, இன்னைக்கு இவங்க எதிர்க்கட்சிகள் செய்கிற அரசியல் தவறானதா? இல்லை சொல்ல வர விட என்னன்னா ஆதாரம் இல்லையா அப்படின்றது இல்லை. நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னம்னா, நாம் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கு இந்த அளவிற்கு இந்த மக்கள் வந்துட்டு ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றார்கள், மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறார்கள், அவலத்தில் இருக்கிறார்கள். அதை நீக்குவதற்காக செலவிடக்கூடிய பணம் அவரிடம் சென்று சேராமல் அது வேறொரு வழியில் கையாடல் செய்யப்படுகிறது, ஊழலாக போகிறது என்று வரும்பொழுது இதனால் இந்த அரசியல் இருந்து என்ன அந்த மக்களுக்கு லாபம்? அந்த வாக்களித்த மக்கள் இந்த இடத்தில் கொடூரமாக ஏமாற்றப்படுகிறார்களா இல்லையா? அன்னைக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு பி கல்யாண சுந்தரத்தோடு சென்று கொடுத்த அந்த விடயம் ஒரு ஆண்டு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு சவாலாக இருந்தது. தம்பி அவர்கள் வந்து மறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் சொல்ல வரேன் அன்னைக்குன்னா, புகார் அப்படின்ற ஒரு விடயத்தை நீங்க புகார் எடுத்துக்காதீங்க. போஃபோஸ், பீரங்கி, வேற ஊழல் வழக்கு வெடித்தது ஒரு செய்தியில் மட்டும்தான். சித்ரா சுப்பிரமணியம் சொன்ன அந்த செய்தியாக வந்தது அந்நாட்டு வானொலியில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி, there is middleman என்கின்ற ஒரு விடயம் தான். அது ஒப்புக்கொள்ளப்படாதது, ஆனால் அது செய்திருக்கிறது. அதுல இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனாதான் நம்ம பொது வாழ்வில் தூய்மை என்கின்ற ஒரு இலக்கை எட்ட முடியும். இல்லாட்டி திட்டங்கள் போடுவதனால் எந்த பயனும் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கிய பிறகு அன்றைய ஜனாதிபதியிடம் திமுக அரசாங்கத்தின் மீது 40 குற்றச்சாட்டுக்களை புகார்களை தந்தார். ஆனால் அது திமுக ஆட்சி நீக்கப்பட்டதற்கு பிறகு அமைக்கப்பட்ட சர்க்காரியா விசாரணை கமிஷன் அதை விசாரித்து அதில் குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உறுதிப்படுத்தப்பட்டு இந்த தவறுகள் நடந்திருக்கிறதுன்றதை நிரூபித்திருக்கிறோம். நாங்க சொன்ன குற்றச்சாட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது எது போயின்னு சொல்றீங்க? சொன்ன குற்றச்சாட்டு அத்தனையும் சர்க்காரிய கமிஷன் ஏற்றுக்கொண்டது. அவர்தான் அதை எடுத்தார், நான் எடுக்கல. அவர் சொன்னாரு. அதனால ஒரு குற்றம் சுமத்துவது, உண்மையான குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது விசாரிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். இந்த அமைச்சர்கள் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும், அவர் அதிமுகவா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் தவறு செய்தவர்கள் அதனுடைய பலனை அனுபவிக்கணும், தண்டிக்க. அதுல வந்து எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அரசியல் நடத்துவதற்காக புகார் சொல்லிக்கிட்டு இந்த ஆட்சியை பலகீனப்படுத்துறது, இந்த ஆட்சியில ஊழல் மட்டும்தான் நடக்குது, வேற ஆட்சியே நடக்கலன்னு சொல்றது வந்து அரசியல்.
சொல்லும்போது சொன்னார் யாரோ எதிர்கட்சி இந்த மாதிரி இருக்காங்க, அதனால வந்து புகார் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ புகார் கொடுத்து நீங்கள் அவர் சொன்னதில் வேணால் விஜயபாஸ்கர் வேணால் வருமான வரித்துறை தான் வந்து சோதனை நடத்துது, நாங்கள் அவரை வந்து விலகி இருக்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரிக்கலைன்னு சொல்கிறார். அதில் அந்த ஒரு கருத்தில் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, வருமான வரித்துறை அது உண்மையான தகவல்களை வெளியிட்டு கொண்டே இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த தகவலில் உடனுக்குடன் சொல்லிக்கொண்டே இருக்கணும், எந்தெந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம், என்ன இதுக்காக விசாரணை பண்ணணும், அப்படி தெரிஞ்சிருந்தால் நேரம் வெளியில் அது பண்ணிக்கலாம். மற்ற 2 அமைச்சர்கள் மீது வந்து அவர் சொன்னது போல திமுகவில் இருந்தோ இல்லை ஒரு காங்கிரஸில் இருந்தோ வேறு கட்சிக்காரங்க யாரும் புகார் கொடுக்கவில்லை. புகார் கொடுத்ததுனா யாரோ ஒருவர் அமைச்சருக்கு, அந்த காமராஜ் அமைச்சருக்கு வேண்டப்பட்ட ஒருவர், ஒரு காலத்தில் வேண்டப்பட்டவராக இருந்திருக்கிறார். அவர் நான் வந்து எனக்கு ஒரு வீடு காலி பண்ணி தர சொல்லி நான் பணம் கொடுத்தேன், 30 லட்ச ரூபா கொடுத்தேன், அந்த 30 அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்கிறார். அது வந்து அவருக்கு வேண்டப்பட்டவதான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து திமுகவோ இல்லை எதிர்கட்சி காங்கிரஸோ இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ அவரை தூண்டி விட்டு புகார் சொல்ல வைக்கவில்லை. அதே மாதிரி இந்த ராஜமீனாட்சி அந்த குழந்தைகள் நல அலுவலருமே அவர் யாரோ ஒரு கட்சிக்காரங்க சொல்லி தூண்டி விட்டு புகார் கொடுக்கல. ரெண்டுமே கடுமையான குற்றச்சாட்டுகளாக இருக்கிறதுனால தான் நம்ம அவங்க வந்து விலகி இருக்கணும். அது வந்து முதலமைச்சர் உறுதியான முதலமைச்சராக இருந்தால், இதே முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தால் 2 பேரை அமைச்சரவையிலிருந்து நீக்கி இருப்பார் என்று கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து முதல்வர் இன்று இருக்கக்கூடிய முதல்வர் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார். அவரால் முடியவில்லை, அதுதான் உண்மை. அவரால் முடியவில்லை. அவர் வந்து ஒரு அமைச்சர் ஒரு விஜயபாஸ்கர் மீதோ இல்லை ஒரு காமராஜ் மீதோ நடவடிக்கை எடுத்தால், திருமதி சசிகலா குடும்பத்தினர் ஆதரவு அவர்களுக்கு இருந்தால், அது ஒரு ஆட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்னொரு 3வது அணி பிரிந்தால் ஆட்சி கவிழ்ந்துவிடும். ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற பயத்தில் தான் வந்து இவங்களும் அப்படியே ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியிருக்கு. பத்திரிகைகளில் செய்தி வந்துக்கிட்டே தான் இருக்குது. முதலமைச்சர் வந்து இப்படி எதுவும் ஒன்றும் சொல்லலை, ஆளுக்கு ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று பேசுகிறாங்க, எம்எல்ஏக்கள் இப்படி பேசுகிறாங்க, எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சரை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்க போகிறாங்க, இப்படிலாம் செய்திகள் வருதும் போதே முதலமைச்சர் உறுதியாக இல்லைங்க தெளிவாகிறது இல்லை. அதனால் வந்து நடவடிக்கை எடுக்க அவரால் முடியலைங்கிறதா உண்மை. இல்ல சேகர் ரெட்டியோட எந்த அளவுக்கு பன்னீர்செல்வத்தை சம்மந்தப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைய முதலமைச்சரையும் சம்மந்தப்படுத்த முடியும். ஆமா, அதாவது இவங்களுடைய கற்பனை வலாதியானது. இப்போ மரியாதைக்குரிய கணபதி பேசினாரு, இவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு மூத்த பத்திரிகையாளர்னா இவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும்? இங்கே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இதில் அரசாங்கத்தை ஒரு வன்மத்தோடு எதிர்ப்பது அல்லது எதிர்கட்சிகளுக்கு நீங்க பேச சொல்ல நான் குறிக்கல, நீங்க பேச சொல்ல நான் குறிக்கல. இல்லங்க, இல்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு பேக் ரெக்கார்டு இருக்கு, எல்லாருக்கும் அரசியல் இருக்கு. நீங்க வந்து பேசுறதுனாலயே ராஜா மேல ஒரு என்ன பேச விடுங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அதனால தவறான தகவல்களை ஊடகத்தின் மூலமாக பரப்பக்கூடாது. இன்றைக்கு தவறான தகவல்களை ஊடகத்தின் செயலிழந்திருக்கிறது. செயல் தலைவரை உருவாக்கினாலும் கூட செயல்பட முடியாத ஒரு பரிதாப நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறது. இன்றைக்கு திமுக நேர்மையான வழியில் இன்றைக்கு ஒரு பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக இருந்தும் இன்றைக்கு மக்களிடத்தில் பலம் இழந்திருக்கிறது. அதிமுகவில் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, நானும் ஏத்துக்கிறேன். அதிமுக பிரச்சனை இருக்கு. புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மரணம் எங்களுக்கு வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கிறது, எங்களுடைய தலைமையில் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது, நான் மறுக்கல. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் கூட திமுகவுக்கு ஒருத்தரும் போல திமுக ஆதரிக்கல, திமுகவை இன்னும் வந்து ஏற்றுக்க மக்கள் தயாரா இல்ல. திரு புகழேந்தி அவர்கள் குறுக்கிட்டீங்க, உங்களுடைய என்னுடைய கருத்துக்களாக நான் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புவது, முதல்ல அவர் இந்த சர்க்காரியா கமிஷன் சம்பந்தமான ஒரு தவறான தகவல்களை கொடுத்தார். சர்க்காரியா கமிஷன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்களை எந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமே இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே அந்த வழக்குகளை எல்லாம் சுலமாக தள்ளுபடி செய்தார்கள், அது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கலாமான்னு டெல்லிக்கு போய் பார்க்கும்போது அந்த வழக்குகளில் ஆதாரமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு திருப்பி அனுப்பப்பட்டார். அதுதான் உண்மை. நீங்கள் எல்லாவற்றையும் மறைச்சிட்டு விருப்பத்துக்கு பேசிட்டு கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்கள் செயல் தலைவர் வழியில் ஏன் நடக்குதுனாங்க, இந்த விவாதத்தில் செயல் தலைவர் அவர்கள் தினசரி மக்கள் பிரச்சனை குறித்து, இப்போ பாருங்க, தூர்வாடுற வேலையை செய்யுங்கன்னு சொன்னால் செய்யலை, அதனால் நாங்களே இறங்கிட்டோம். இப்போ முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருப்பதே செயல் தலைவர் தளபதி தான். ஏன்னா தூர்வாடுறாங்க, நாடு முழுக்கும் குளங்கள், குட்டைகள், ஆறுகள், மற்ற கால்வாய்களும் தூர்வார சொல்லியிருக்காரு. நாங்கள் அந்த பணிகளில் இறங்குறோம். எங்களுக்கு மக்கள் பணி முக்கியமாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒரு கட்சின்ற பேரில் 4 பேர் அடிச்சுக்கிட்டு யாருக்கு யார் தலைவர்னு தெரியாமல் 4 வருடம் சிறை தண்டனை பெற்று
அபராதம் செலுத்தக்கூடிய ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வழிகாட்டுதலில் உக்காந்துக்கிட்டு அவர் தான் பொதுச் செயலாளர், இவர் தான் துணை பொதுச் செயலாளர்னு எல்லாம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் ஜெயிலுக்கு போய்கிட்டு உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எப்படி குற்றச்சாட்டு சொல்கிறது? நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் பிரச்சனையை பார்க்குறோம், நாங்கள் இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். மத்திய அரசாங்கம் தவறு செய்கிறது, அதையும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த வேலையுமே செய்யாமல், எந்த விதமான எதை பற்றி கவலைப்படாமல், அரசியல் ரீதியான நடவடிக்கைகளையும் எடுக்க முன்வராமல் ஒரு அமைப்பாக அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறாங்க. அரசியல்ல நாளைக்கு என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியாத நிலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க போய் மக்கள் பிரச்சனை சரி பாருங்க. நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாற்றப்படாத அல்லது குற்றத்தில் ஈடுபடாத அரசியல்வாதிகள் என்பவர்கள் மிக மிக குறைந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை நிலைபெறுகிறது. இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா 2 பட்டியல் தான். ஒன்று வழக்கிலும் தண்டனையிலும் சிக்கியவர்கள், வழக்கிலும் தண்டனையிலும் சிக்காதவர்கள். இவ்வளோதான் 2 பட்டியல். இதன் விளைவு எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னம்னா, அரசியல் என்பதே கீழ்மையானது என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு தரம் தாழ்ந்து போய்விட்டது. இந்த நிலை மாற வேண்டும். ஏனென்றால் அரசியலால் நாம் இயங்குகிறோம், இயக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பொது வாழ்வில் தூய்மை என்பது மிகப்பெரிய விடயம். அதை நாம் சாதித்தாக வேண்டும். அந்த இலக்கிலிருந்து மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். ஜனநாயக அரசியலை பொறுத்தவரை கணபதி அவர்கள் மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் நினைக்கிறேன். இந்த விவகாரத்தில் மக்களிடம் கோபம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மக்களிடம் கோபம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் வந்து பொதுவாக வந்து யார் ஆண்டால் என்னவாக இருக்கணும். ஆமாம், அந்த தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் மக்கள் அந்த கோபத்தை காட்டுகிறார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஆட்படுகிறார்கள். மற்ற நேரம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு மக்கள் இது பண்ணுறதில்ல. தங்கள் அவங்க சொந்த பிரச்சனை, அதாவது இப்போ ஒரு ஏரியாவில் தண்ணி வரலைன்னா அதுக்கு மக்கள் கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, அப்படி தான் வராங்க. தவிர பொதுவாக அரசியலில் எப்படி இருக்கிறது, இந்த அமைச்சர் ஏன் நீக்கணுமா நீக்கலையா அப்படிங்கிற டிபேட்டுன்னு பப்ளிக் லெவலில் வரல. பப்ளிக் லெவலில் வரணும், கீழ் லெவலில் வரணும். இந்த அமைச்சர் நீக்கணுமா, இப்போ இன்றைக்கி நானும் ஆவடிக்குமார் விவாதிச்சு கொண்டிருக்கிறத சாமானிய மனிதன் விவாதிக்க வரணும்னு அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரலைன்னு சொல்லலாம். ஒன்று அதுக்கு முன்னாடி நான் ஆவடிக்குமார் அவருக்கு ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார் நீங்கள் வன்மத்தோடு இந்த மாதிரி சொல்கிறீங்க அரசியல். அது அரசியல் லெவலில் இருக்கவங்க உங்களுக்கு எதிர்கட்சிகள் அப்படி சொல்லலாம். எனக்கு அந்த நோக்கம் கிடையாது. ஒரே ஒரு செகண்ட், ஒரே நிமிஷம். அதில் என்ன தனிப்பட்ட விமர்சனம் சொல்லலை. நானே அவர் சொன்னபோது விஜயபாஸ்கர் மீது விசாரிப்பது மத்திய ஏஜென்சி, அவர் எதற்கு விலக வேண்டும்னார். நான் அதை கூட ஏற்றுக்கொள்கிறேன் கூட என்று சொல்லிவிட்டேன். அதே போல் திமுக பற்றியும் நான் சொன்னேன். NKB ராஜா கலைஞர் டிராப் பண்ணார், கட்சியை விட்டு நீக்கினார். அதேமாதிரி முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆரம்பம் அவர் மீது அங்கம்மாள் இது பிரச்சனை காலனி பிரச்சனை வந்தப்போ எல்லா பத்திரிகையாளரும் பேசப்பட்டது. அதெல்லாம் கோர்ட்டு அதெல்லாம் வந்தது. அதனால் திமுகவோ அதிமுகவோ 2 ஆட்சியிலுமே குற்றச்சாட்டுகள் எல்லா அமைச்சரும் பல அமைச்சர்கள் மாட்டுகிறார்கள். அவர்கள் அப்போது நீக்கப்பட வேண்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நிகழ்ச்சி அரங்குக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்காகவும் கோவையிலிருந்து இணைந்த புகழேந்தி அவர்களுக்கும் மிக்க நன்றி. காலத்தின் குரல் திக்கட்டும் பரவட்டும்.